குட்டி தமிழ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் ரெசிபி தான். சைனீஸ் ஸ்டைல்ல இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுக்கு இது டெஃபினட்டா ஒரு ஃபேவரட். டிராகன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை செய்ய முதல்ல 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து அதை மெல்லிசான துண்டா வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை இதுல போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்துடுங்க. அப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 10 முந்திரி போட்டு கோல்டன் பிரவுனா அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்டார் அனீஸ், 6 பல்லு பூண்டு போட்டு வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி தண்டு சேர்த்து வதக்குங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காயம், 1/2 குடமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா 1 கப்பு தண்ணி ஊத்தி கொதிக்கிறப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அது கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதுக்கு அப்புறம் நாம வறுத்து வச்சிருக்க சிக்கனையும் மொத்தமா இப்போ இதுல சேர்த்துடுங்க. சாஸ் நல்லா சிக்கனோட எல்லா பக்கமும் சேர்ந்ததுக்கு அப்புறமா முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா அதை டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவிய அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.